21ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான நீட் இளநிலை மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை கணினி வழி தேர்வாக நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அவசர மனுவை உடனடியாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த அவசர மனுவானது நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய பகுதி வேலை நாள் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது இந்த விவகாரத்தை இப்போதைக்கு அவசரமாக விசாரிக்க முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு இந்த வழக்கை பட்டியலிட உத்தரவிட்டனர். விசாரணையின் போது நீதிபதி PS நரசிம்மா அவர்கள் தேசிய தேர்வு முகமை NTA-வை குறிப்பிட்டு தற்போது தேர்வை மறுபடியும் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எந்த மாதிரியான பணி அழுத்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வழக்கை நீதிமன்ற விடுமுறைக்கு பிந்தைய நாட்களுக்கு ஒத்திவைக்கிறோம் என்றார். பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது ஜூன் 21ஆம் தேதி 2026 அன்று மீண்டும் நடத்தப்படவுள்ள நீட் தேர்வை முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்கணினி வழியிலான தேர்வாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் திட்டமிட்டபடி ஜூன் 21 அன்று தேர்வு நடப்பதில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்பது உறுதியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நீட் UG மருத்துவ நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு, முறைகேடுகள் மற்றும் மதிப்பெண் குளறுபடிகள் காரணமாக நாடு முழுவதும் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. இதன் விளைவாக மே 2026இல் நடத்தப்பட்ட நீட் UG தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மற்றும் பிற மாநிலங்களில் தேர்வு நடப்பதற்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கில் பணம் கைமாறிய வினாத்தாள் மோசடி நெட்வொர்க் பின்னணியில் இருந்தது அம்பலமாகியுள்ளது. ராஜஸ்தான் காவல்துறை மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு இணைந்து நடத்திய சோதனையில் இதுவரை பல இடைத்தரகர்கள் மற்றும் மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.